அப்பாவுக்கு வணக்கம், குழந்தைகளுக்கும் வணக்கம், உடன்பிறப்புகளுக்கு வணக்கம், அவர் ஹெவன்லி ஃபாதருக்கு வணக்கம். தாத்தா தாத்தா ஏதாச்சும் சொல்கிறீங்களா? ஆமாம் சொன்னாங்களே. இதுக்கு முன்னே வீடியோவில் ஒரு கால்பந்து ப்ராக்டிஸ், ஃபுட்பால் ப்ராக்டிஸ், அந்த ஒரு காலேஜில் எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்கெல்லாம் ஈவினிங்கில் கால்பந்து பயிற்சி பண்ணி கொண்டிருந்தார்கள். அதை பார்த்து கொண்டு அமர்ந்து கொண்டிருந்து அதை பார்த்து கொண்டு இருக்கும்போது என்னுடைய மகனுடைய ஞாபகம் எனக்கு வந்துவிட்டது. அவன் சிறு வயதிலிருந்தே வெறும் சிறு வயதிலிருந்தே அவன் ஃபுட்பால் மற்ற ஸ்போர்ட்ஸு அத்லட்டிக் குறிப்பாக ஃபுட்பாலில் அவன் வெரி மச் இன்ட்ரெஸ்டாக இருந்தான். அவனை பெரிய பெரிய கோச்சாக இருக்கும். பெங்களூரில் ஃபுட்பால் ஸ்டேடியம்ஸில் ஒர்க் பண்ணுற மிகவும் திறமை வாய்ந்த அனுபவம் பெற்ற கோச்சார்களால் அவன் பயிற்சி பெற்றிருக்கிறான். அதான் அவ்வளோ பெரியவங்க கிட்ட இவர் உங்கள் சன்னை பயிற்சி பெற்றிருக்கிறாரா? ஆம் செல்வாங்களே. அது நானாக அவர்களை அழைத்து இவனுக்கு பயிற்சி கொடுக்கும்படி கேட்கவில்லை. ராபர்ட் பாஷ் மைக்கோ அதில் நான் வேலை செய்துட்டு இருந்தேன். அப்போது அங்கே சம்மர் கேம்ப்னு ஒர்க்கர்ஸுடைய குழந்தைகளின் நலனுக்காக அந்த 2 மாதத்துக்கு சம்மர் கோச்சிங் பண்ணுவாங்க. அப்போ ஒரு ட்ரேட்லேயும் திறமை வாய்ந்த கோச்சர்களை ராபர்ட் பாஷ் மைக்கோ ஃபேக்ட்ரியில் இருக்கிறவங்க அவங்கள வர வச்சு மைக்கோ ஒர்க்கர்ஸுடைய குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. அவன் அப்போ இருந்தே அவன் ஃபுட்பாலில் தேர்ச்சி பெற்றுக்கொண்டே வந்தான். அவனை பார்க்க வேண்டுமே என்றால் எப்போதும் 2 கைகளில் 2 பந்துகள் வைத்திருப்பதைத்தான் நாம் பார்ப்போம். அந்த மாதிரி அவன் மிகவும் விருப்பப்பட்டு கற்றுக்கொண்ட விளையாட்டு. அவன் அதில் வகுப்பிலிருந்து பல வகுப்புகளை கலந்து கொண்டே போயிருந்தான். ஒவ்வொரு வகுப்பிலும் அவன் விளையாடி ஃபுட்பால் விளையாடி அவன் ஸ்டேட்லேருந்து ஸ்கூலில் ஸ்டேட்டுக்கு எல்லாம் அனுப்புவாங்க. எல்லாம் வெற்றி பெற்று வருவான். மற்ற ஸ்டேட் மற்ற கம்பெனிகளோடு நடக்கும் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி மாலை சுட்டுக்கிட்டு வந்தான். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் போயிட்டு கடைசியில் அவன் இந்த மாதிரி ஃபிஃபா இந்த இன்டர்நேஷ்னல் இல்லை உங்களுக்கு ஃபிஃபா தெரியல, இந்த வேர்ல்டு கப்பு வேர்ல்டு மேட்ச் எல்லாம் நடத்துகிறாங்களே ஃபிஃபா, அதில் தேர்ச்சி பெற்று ஃபுட்பால் ரெஃப்ரி அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டு பல ஸ்டேட்டுகளுக்கு, இந்தியாவில் இருக்க அத்தனை ஸ்டேட்டுகளிலும் ஒரு முறையும் ஒரு ஸ்டேட்லையும் பல தடவை விமானத்தில் பறந்து அங்கே போய் ரெஃப்ரி வேலை பார்த்துட்டு வருவான். ஏதோ என்னுடைய மகனாக இருக்கிறதால வருவான், அவன் இவன் சொல்கிறேன், வருவார். ஓகே. அப்படி இருக்கும்போது அதுலேயும் அவன் முன்னிலையிலேருந்து ஃபிஃபா இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் அசோசியேஷன் அல்ல ஒரு நல்ல நிலையிலேருந்து பல நாடுகளில் போயிட்டு அவர் ஃபுட்பால் ரெஃப்ரி வேலை செய்துட்டு வர்றாரு. நீ எந்த நாடுனா சொல்லுங்க, அந்த நாட்டுக்கு போயிருக்கலாம். ஃபுல் ஏசியாவிலேயே
ஏசியாவில் இருக்க அத்தனை நாடுகளுக்கும் பல எண்ணிக்கை உள்ள தடவை விமானத்தில் போகிறது. பிஸ்னஸ் கிளாஸ் போகிற இடத்துலலாம் எஸ்பெஷல் அந்த அந்த கண்ட்ரிலேயே இருக்கிற டாப் ஹோட்டல், அந்த டாப் ஹோட்டலில் இவருக்கு இடம் கொடுப்பாங்க தங்குவதற்கு. இவர் போகும்போது இவருக்கு பாடி கார்டு வீரர்களை கையில் துப்பாக்கி ஏந்து கொண்டு இவருக்கு பாதுகாப்பாக அவரை கொண்டு போயிட்டு அங்கே விளையாடும் இடத்துல சேர்த்து விட்டு விளையாடும் போது பாதுகாப்பாக இருக்க வைத்து மறுபடியும் வரும்போது ஃப்ளைட்டில் வர்ற வரையும் அந்த சோல்ஜர்ஸ் போலீஸில் மிலிட்ரி இவங்க பாதுகாப்பாக கலந்து அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஃபுட்பாலில் ரொம்ப அனுபவம் பல நாடுகளை கம்ப்ளீட்டாக ஏசியன் கண்ட்ரி இல்லை போய் வேலை செய்து வந்தது எனக்கு இப்போது ஞாபகம் வந்தது. அந்த நேற்று அந்த வீடியோவில் முந்தின வீடியோவில் ஃபுட்பால் மேட்ச் ஆகிடுச்சு இல்லையா, அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஞாபகம் இருக்குது. அந்த ஸ்கூலில் கூட அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்தால் இல்லையா, அந்த மாதிரி விளையாட்டுக்கார கூட ரெஃப்ரி பார்த்துருக்காரு. What a beautiful vehicle you are having. Remote is. Uh-huh. You just have there's a screw here, right? Oh, yeah. Remote is screw, then you can able to remote it. Uh-huh. There's no stand, Okay. but there's two wheels. Uh-huh. Two wheels in front, two wheels in back. That means you have one. What is that? Yeah. Is it electric vehicle? No, you can just push it like this. Uh-huh. Wow. You are doing force. Oh, it's a manpower force. It is works, eh? Okay. Uh-huh. It could also go. It could also go Oh, through the screen. wow. If it doesn't go, Uh-huh. then we go to the door. Oh, nice. Oh, come this side. The vehicle is coming. Practice hold out. Oh. Practice hold out. Uh-huh. Very good. Very good. Very good. I cannot concentrate many things at one time, at a time. Okay, now, wow. Even faster. Very good. Thank you. How can I just spin it? Spin it, move it, you just spin it. Like this. See? Oh. Just do like that. Uh-huh. You want to go straight? Oh, it is not falling. In any condition, it is withstanding. Oh, be careful. Because the wheel is not fixed properly. See? Okay. It's falling down. Yeah. Yeah, really very nice, man. Dun, 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 dun. Full force.
will you allow me to walk my Tractor. okay dear. Enough. Can you close the door? Right. Good night. ஓகே அந்த ஃபுட்பால் மேட்ச் ப்ராக்டிஸை பார்த்தோன்னே என்னுடைய மகன் ஞாபகம் வந்தது என்று சொன்னேன். ஓகே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பாருங்கள், ஃபுட்பால் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, எல்லோரும் பாதுகாப்பாக ஷூ அணிந்து கொண்டு அவர்கள் விளையாடுகிறார்கள். அது பாதுகாப்புக்கு, கால் சேஃப்டிக்கு மிகவும் அவசியமானது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பாருங்கள், அவர் விளையாடும்போது பேர் லெக்கோடும் காலில் எந்த ஒரு ஷூவும் அணியாமல் வெறும் காலிலே அவர்கள் விளையாடினால் அவருடைய உடம்புக்கு இந்த கால் வெறும் காலில் ஓடும்போது விளையாடும்போது அந்த வெறும் காலில் உள்ள பாதத்தில் உள்ள நரம்புகள் அழுத்தப்பட்டு ப்ரெஷர் கொடுத்து உடம்பில் இருக்கிற அனைத்து பாகங்களில் உள்ள இரத்த ஓட்டங்கள் நரம்புகள் எல்லாம் வேலை செய்து அவனுக்கு மிகவும் ஆரோக்கியத்தை கொடுக்கும், நல்ல இரத்த ஓட்டத்தை கொடுக்கும். அதே போல தான் பாஸ்கெட் பால் மற்றும் ஓகே மற்ற விளையாட்டுகளும் வெறுங்காலிலே விளையாடுவார்களே, ஆனால் அவர்களுடைய உடம்பு மிகவும் ஆரோக்கியத்தை அடையும், ரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும். ஒரே விஷயம் என்னவென்றால், அவர் கால்கள் பழுதடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஷூ போட்டு அணிந்து கொண்டு விளையாடினால் அவருடைய காலில் பாதுகாப்பாக இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம ஒரு முறை விளையாடுவது பல நாட்கள் வாக்கிங் பயிற்சி பெற்ற அதே போல் அவர்களுக்கு உபயோகமாக இருக்கும். பட் அவர்கள் வெறும் காலில் விளையாடுவது வரவேற்கக்கூடாததாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் கால் அடிபட்டு காலில் ஏதாவது கல் முள்ளெல்லாம் குத்திக்கின்னு அவர்கள் பாதம் பழுதடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லைன்னா நடப்பதை போல் இந்த விளையாடுவது அவருடைய உடலுக்கு மிகவும் ஆரோக்கியத்தை தரும், இரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும் என்பதற்காக சொல்ல வந்தேன். அதனால் நான் பாதரட்சைகளை ஷூகளை போட்டு கொண்டு விளையாடுறீர்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. வெறுங்காலில் நடப்பதும் விளையாடுவதும் உடலுக்கு ஆரோக்கியம் தரும், பூமி சக்தி, அந்த அர்த்தில் இருக்கிற எனர்ஜி உரம் அவர்களுக்கு கிடைக்கும். அதனால் உடம்புக்கு ஒரு உரம் கிடைத்தது மாதிரி இருக்கும். இந்த உடலில் உள்ள இரத்த ஓட்டங்கள் எல்லாம் வேகமாக ஏற்படும் என்று அந்த கருத்தோடு நான் பேசுகிறேன். அவர்கள் கண்டிப்பாக ஷூகளை அணிந்து கொண்டு விளையாடுவது தான் அவர்களுடைய கால்களுக்கு பாதுகாப்பு என்பதை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். subscribe. பாஸ்கெட் பால் அப்புறம் பல விளையாட்டுகள் இருக்கிறதா. பாருங்கள், இன்னொரு விளையாட்டு ஞாபகமே வர மாட்டேங்குது.
ஓகே செல்வங்களே, இதோட முடிக்க ஆசைப்படுகிறேன். குட் நைட்.